வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. கர்ப்பிணி பெண்களின் குழந்தைகள் மகிழ்ச்சிக்கு கொலுசு வளையல் சத்தம் அவசியம். தூத்துக்குடி வளைகாப்பு விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். தூத்துக்குடி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பில் தூத்துக்குடி எட்டாயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவிற்கு மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப்பணிகள் அலுவலர் காயத்ரி வரவேற்புரையாற்றினார். வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் குத்துவிளக்கேற்றி 250 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 10 வகையான சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க இன்றைய தினம் மாவட்டத்திற்குட்பட்ட தூத்துக்குடியில் 250 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நடத்தி வைக்கப்பட்டுள்ளது. சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நானும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்ப்பிணி தாய்மார்கள் கருவுற்ற நாளில் இருந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் குழந்தையும் வளர்ச்சி அடையும் நேரத்தில் இது போன்ற வளையல் அணியும் போது அதன் ஓசைகளும் அதேபோல் கொலுசு ஓசைகளும் கேட்கும் போது குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளனர். இந்த காலகட்டத்தில் உயரிய நோக்கில் அவர்களுக்கென பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குட்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தாய்மை என்பது புனிதமானது மற்றும் அற்புதமானது. குழந்தையை பெற்று வளர்ப்பதில் முழுமையான பொறுப்பு பெண்களிடம்தான் உள்ளது. நீங்கள் நங்கூரமாக இருந்து பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டவர்கள். அதை நம்மால் தவிர்க்க முடியாது. பெண்களால் தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். நல்லதொரு பிள்ளையை பெண்களால் தான் உருவாக்க முடியும் என்பதை வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நீங்கள் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10 மாதம் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில உணவு வகைகள் பிடிக்காமல் போகும். ஆனால் கர்ப்ப காலங்களில் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஊட்டச்சத்து மிக்க உணவு வகைகளை சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால்தான் வயிற்றில் வளரும் குழந்தையும் நல்ல ஊட்டச்சத்தோடு பிறக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களது எடை 10 கிலோ அதிகரித்தால்தான் குறைந்தது 3 முதல் 3.5 கிலோ எடையுள்ள குழந்தையை பெற்றெடுத்து அக்குழந்தைகளை முழுமையான உடல் தகுதியுடன் நன்றாக வளர்க்க முடியும். குறிப்பாக கர்ப்ப காலங்களில் முட்டை, பால், பழங்கள், பாசி பயிறு, தட்டை பயிறு உள்ளிட்ட தானிய வகைகள் மற்றும் சத்தான உணவு வகைகளை நாம் சாப்பிடும் போது நாமும் ஆரோக்கியமாக இருப்போம். பிறக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் பேரும் காலத்தின் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேலும் குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் தாய்ப்பால் நன்றாக கொடுக்கும் போதுதான் குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்க வேண்டும். அதன் பின் இணைய உணவுகளான கீரை, பருப்பு, கஞ்சி, பழங்கள் உள்ளிட்ட எளிய உணவுகளை கொடுக்க வேண்டும். அங்கன்வாடி பணியாளர்கள் இளம் தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ப்பு குறித்த உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டும். மாற்றுத்திறன் அறிகுறிகள் தென்படும் குழந்தைகளுக்கு தொடக்க நிலையிலேயே, அதாவது 2 வயதிற்குள் கண்டுபிடிக்கும் பொழுது அதனை நம்மால் சரி செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு மற்றும் ஓய்வு வேண்டும். அதே போன்று குழந்தை பிறந்த பிறகும் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு மற்றும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். உங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சத்து மாவினை தினமும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு, அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அருகாமையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு தலைமை மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சென்று பரிசோதனை மேற்கொண்டு சுகப்பிரசவத்தில் குழந்தையை பெற்றெடுத்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். கருவுற்ற நாளில் இருந்து 1000 நாட்கள் முக்கியமான நாட்களாகும். குழந்தை பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து செல்லும் போது மிகவும் கவனமாக வளர்க்க வேண்டும். 2 வயதை கடந்து விட்டால் கொஞ்சம் பாரம் குறைந்துவிடும். அந்த காலகட்டத்தில் நம்முடைய பணி முக்கியமானது என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தி வைத்து அவர்களுக்கு 5 வகையான உணவுகளை பரிமாறி மகிழ்ந்தார். விழாவில் தேசிய ஊட்டச்சத்து இணை இயக்குநர் அன்பு, துணை மேயர் ஜெனிலா, மாவட்ட சமூக நல அலுவலர் பிரேமலதா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அனுசியா, மாவட்ட சுகாதார அலுவலர் யாழினி, ஊரக குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திலகா, மாநகர திமுக செயலாளர் ஆனந்த் சேகரன்,
மண்டல தலைவர் நிர்மல் ராஜ், மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் அருண் சுந்தர், துணை அமைப்பாளர் ரவி, பகுதி செயலாளர் ஜெயக்குமார், கவுன்சிலர் ஜாக்குலின் ஜெயா, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி, தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அபிராமிநாதன், துணை அமைப்பாளர்கள் அருணா தேவி, பிரபு, பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், வட்ட பிரதிநிதி பாஸ்கர் மற்றும் மணி, ஆல்பர்ட், கர்ப்பிணி தாய்மார்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ரூபி பெர்னாண்டோ நன்றி உரையாற்றினார். அமைச்சர் கீதா ஜீவனின் மனித நேயமும் கர்ப்பிணியின் பாராட்டும். சமுதாய வளைகாப்பு விழாவில் கடந்த ஆண்டு கர்ப்பிணியாக கலந்து கொண்ட பெண்மணிகள் ஜெயமாருதி, அருணா இருவரும் பேசுகையில், கடந்த ஆண்டு நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்வின் போது அமைச்சர் கீதா ஜீவன் எங்களுக்கு தாயாக இருந்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை வழங்கி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பின்பற்றுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். அதன்படி நடந்து கொண்டதால் இன்று நாங்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளோம். இதற்கு அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பேசினார்கள். 250 கர்ப்பிணி பெண்களுக்கும் வழங்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் 5 வகையான உணவு வகைகளுக்கும் அமைச்சர் கீதா ஜீவன் பொறுப்பேற்று முழுமையாக அவர் வழங்கினார். ஒரு தரப்புல குழந்தை பெற்றெடுக்கிறது கூட நம்ம வந்து 2வது குழந்தை பெறும்போது மூத்த பிள்ளைப்பட்ட கஷ்டத்தை நம்ம நினைக்கிறதே இல்லை. அந்த குழந்தை பேர் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. அதுபோல எதிர்கால சந்ததியை நம்ம உருவாக்கிறோம். எதிர்கால தமிழ் சந்ததியை நீங்க உருவாக்குறீங்க. ஆகவே நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பா சாப்பிடுங்க. வாந்தி பண்ணாலும் வாந்தி பண்ணிட்டு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கோங்க. உணவை பிரிச்சு சாப்பிடுங்க. மொத்தமா 3 நேரம் இல்லை, 5 நேரம் 7 நேரம் கூட பிரிச்சு உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்காதீங்க. நம்ம குழந்தை வந்து வெயிட் கம்மியா பிறகு 3 கிலோ வெயிட்டுக்கு பெற்றெடுக்கும் போது தான் ஈஸியா வளர்க்கறது மிக எளிதாக இருக்கும். அதனால நிச்சயமா உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைகள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. அதுபோல குழந்தை பிறந்த பிறகு நம்முடைய பொறுப்பு மிக அதிகம். யார்கிட்டையும் அதை நீங்க ஒப்படைக்க முடியாது. என்னதான் மாமியார் பார்க்காங்க, எங்க அம்மா பார்க்காங்க, இல்லை நான் எனக்கு துணைய வேலையாட்களை வச்சு பார்க்குறேன், கணவர் பார்த்துக் கொள்வார்னாலும் உங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா கவனிக்கிறது உங்களுடைய வேலையில ஒன்றாக வச்சுக்கோங்க. அதனதன் காலத்துல அந்தந்த வேலையை பார்க்கணும். 4 மாசமா அப்புறம் உள்ளது, 6 மாசமா உட்காரணும், 10 மாசம்னா பிடிச்சிட்டு நிற்கும், 1 வயசுல நடந்தாகும். ஆகவே அந்த செயல்பாடு நமக்கு கொஞ்சம் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. 8 மாசம் ஆகி பிள்ளை குப்புற உடல, 6 மாசம் குப்புற உடனே உடனே மருத்துவத்தை எடுத்துட்டு போகும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை, சிறு பிரச்சனைகளை நம்ம தொடக்கத்திலே அந்த 2 வயசு 3 வயசுலேயே நம்ம சரி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு மருத்துவத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆக பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை அந்த அவங்களுடைய எந்த அளவுக்கு இருக்கிறாங்கிறத கவனிக்கணும். ஊட்டச்சத்துள்ள உணவு கொடுங்க. நம்ம பிள்ளையை பார்த்த 6 மாசத்துல 1/2 இட்லி கொடுத்தவங்க 1 வயசுலயும் 1/2 இட்லி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிள்ளை நிறைய போய் வளர்ச்சி கம்மியாயிடுச்சு, உயரம் கம்மியாயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, என்ன இந்த பிள்ளை நார்மல் பிள்ளையாலேயே, ஒருவேளை உங்க பிள்ளை உயரம் கம்மியா வரும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அங்கன்வாடி வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு உரிய சாப்பாடு கொடுக்கல. 6 மாசம் கொடுத்த 1/2 இட்லி 1 வயசுலயும் கொடுத்த பிள்ளை எப்படி வளர்ச்சிக்கும்? அவங்க குழந்தைகளுடைய அந்த உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே நாம் கொடுக்கிற உணவு தான் காரணம். சத்தான உணவா கொடுங்க, ஊட்டச்சத்துல உணவா கொடுங்க. நீங்களும் அதே உணவை எடுத்துக்கோங்க. ஏன்னா பெண்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். பெண்கள் தான் குடும்பத்தினுடைய நங்கூரம். ஆகவே நம்ம உறுதியா இருந்தாதான் வேலை செய்யறதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தை காப்பதுன்னு எல்லாம் பண்ண முடியும். அவை அத்துணை தாய்மார்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல முறையில நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க நான் வாழ்த்துக்கிறேன். இந்த டாக்டர் பேசுறது எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கோங்க. உங்க மனசுல மட்டும் வச்சுக்காதீங்க. உங்க நண்பர்கள், உறவினருக்கு எல்லாம் நீங்கள் பெற்ற அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் போது நம்முடைய பெண்கள் சமுதாயம், இளம் தாய்மார்கள் விழிப்புணர்வு பெற்று நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்து ஆரோக்கியமான அறிவாற்றல் மிக்க குழந்தையாக வளர்த்தெடுப்பார்கள். பிள்ளைகளுடைய நம்ம மூளை வளர்ச்சி 6 வயசுக்குள்ள நமக்கு 60% மூளை வளர்ச்சி பெற்றோம். அதற்கு தேவை பிள்ளைக்கு ஊட்டச்சத்து. ஆகவே நீங்க உங்க பிள்ளையை அறிவாற்றல் மிக்க பிள்ளையா உருவாக்கணும்னா நம்ம ஊட்டச்சத்து, அந்த ஆகாரம் என்பது அதுல கவனம் எடுத்தே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த ஒரு உங்களுக்கு வளைகாப்பு நடத்த வைக்கிறோம். நீங்க 5 வகை சாப்பாடு இருக்கு, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். அதுபோல உங்களுக்காக அந்த தட்டு சேலை எல்லாமே நானே வாங்கி கொடுத்துருவேன் சகோதரிகளுக்குன்னு. அதையும் வாங்கி இருக்கிறேன். நல்ல முறையில் நீங்க குழந்தை பெற்றெடுக்க நான் வேண்டி இந்த என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.